ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா டிஃபன் சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறீங்க. அதுவும் முருங்கைக்காய் பொடி வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறீங்க. இதுக்கு நான் 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 கப்பு பாசிப்பருப்பு. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன், காரத்துக்கு ஏற்ப. நல்லா காரமாக இருக்கும் இது, அதனால் 1 ஸ்பூன் போதும். அடுத்தது மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். என்கிட்ட சாம்பார் மசாலா இல்லை, அதனால் மல்லித்தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட சாம்பார் மசாலா இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முருங்கைக்காய் பொடி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இதுதான் முருங்கைக்காய் பொடி. இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம முருங்கைக்காய் ஃப்ளேவரில் நமக்கு சாம்பார் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பருப்பு வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா அப்புறமா நம்ம மேலே சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு மத்து இல்லைன்னா மேஷர் இல்லைன்னா ஏதாவது ஒரு கிளாஸை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து அதோட மிக்ஸ் ஆகிடும் அட் ஏ டைம். ஸோ இங்கே பாருங்கள், நான் தண்ணியே கொஞ்சம் கூட விடலை. அந்த பருப்பு வெந்ததுலேயே நான் எல்லா மசாலாவும் சேர்த்து அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டே மேஷ் பண்ணிவிட்டேன். இப்போ வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு கொதிக்க விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்கிறதுக்கு வச்சாச்சு. அந்த மசாலாலாம் நம்ம சேர்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்மெல் போகிறதுக்கு மட்டும் நம்ம கொதிக்க வச்சா போதும். ஸோ முருங்கைக்காய் பொடி இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது காய்கறி குழம்புலாம் செய்கிறீங்க, அப்போ முருங்கைக்காய் இல்லை மற்ற காய்கறிலாம் இருக்குது அப்படின்னா அந்த டைம்லேயே இந்த முருங்கைக்காய் பொடி நீங்கள் எந்த குவான்டிட்டிக்கு குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அது மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த முருங்கைக்காய் ஃப்ளேவர் அந்த குழம்புல கிடைக்கும். ஸோ இது மாதிரி தான் முருங்கைக்காய் பொடி யூஸ் பண்ணணும். சிம்பிளாக முருங்கைக்காய் பொடி சாம்பார் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னமும் நமக்கு ஃபைனலாக ரெடி ஆகிடும். ஸோ தாளிக்கும் போது காட்டுறேன். சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காய விட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கடுகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளி. டேஸ்டியான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.